Welcome to the class students. In 8th standard social science geography you are going to see a new lesson unit 4 migration and urbanization. Migration means nothing moving from one place to another place and urbanization means ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஒரு பீப்புள் வந்து நம்ம மூவ் ஆகும்போது என்னாகும் அந்த பிளேஸ் வந்து டெவலப் ஆகும். அதாவது வில்லேஜ் அதாவது ரூரல் ஏரியாஸ் அந்த மாதிரி இருக்குது, சிட்டிஸாக டெவலப் ஆகும். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் டு ஸ்டடி த மீனிங் காசஸ் அண்ட் கான்சிக்வென்ஸ். அதனால் மைக்ரேஷனுடைய மீனிங் அது எதனால் காசு ஆகுது, அதனுடைய எஃபெக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். டு நோ த டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷன், டு டிஸ்கிரைப் த கான்செப்ட் ஆஃப் மைக்ரேஷன், டு லேர்ன் த ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் urbanization, டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் urbanization. Let us move to the introduction part. ராஜேஷ் அண்ட் சுரேஷ் வேர் நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் இந்த ஸ்கூல். இப்போ ஒரு நியூவாக ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரேட் ஆகணும். இப்போ நம்மளுடைய ஃபாதர் மதர் அவங்களுடைய ஜாப்னால வேறொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறாங்க அப்படின்ற போது நம்ம நியூவாக ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் ஆகும். அந்த மாதிரி ராஜேஷும் சுரேஷும் நியூ ஸ்டூடெண்ட் இன் ஏ ஸ்கூல். தே வேர் அலாட்டட் டு செக்ஷன் 8A இன் 8th ஸ்டாண்டர்ட். த கிளாஸ் டீச்சர் அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த கிளாஸ் வெல்கம் தேம். அவங்க 8th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனில் அவங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் டீச்சரும் மற்ற அந்த கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க வெல்கம் பண்ணுறாங்க. த டீச்சர் செட் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் ஏ 2 நியூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டீச்சர் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இன்றைக்கி உங்களுக்கு 2 நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ யூ ஆல் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். இப்போ அதனால் என்ன பண்ண, ஒவ்வொருத்தரும் அவங்களே நீங்களே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க, உங்கள் நேம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சே யுவர் நேம் அண்ட் பிளேஸ் வேர் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம். ஓகே, தே ஸ்டார்டட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ராஜேஷும் சுரேஷும் செகண்ட் பெஞ்சில் அவங்களுடைய சீட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஸ்டார்டட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பெஞ்ச். ராஜேஷ் அண்ட் சுரேஷ் வேர் சிட்டிங் இன் த செகண்ட் பெஞ்ச். ராஜேஷ் ஹட் டர்ன் டு இன்ட்ரடியூஸ் ஹர்செல்ஃப். அவங்க டர்ன் வரும்போது ராஜேஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னென்னு ஹி செட் ஐ எம் ராஜேஷ் ஆஸ் மை மதர் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு தி ஸ்கூல். அவங்க மதர் வந்து ஒரு டீச்சர், அவங்க வந்து இந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தனால நான் இங்கே நியூ ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கேன். வேர் ஹீ இஸ் கம்மிங் ஃப்ரம் சென்னையிலேருந்து கிருஷ்ணகிரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவங்க மதர் வந்திருக்காங்க ஆஸ் எ டீச்சர். ஸோ நவ் சுரேஷ் ஹேட் டர்ன் டு இன்ட்ரடியூஸ் ஹர்செல்ஃப். He said, I am Suresh coming from village called புதுப்பட்டி. It is 5 kilometer away from school. நான் வந்து எங்கேருந்து வரேன், புதுப்பட்டி வில்லேஜிலேருந்து வரேன். இங்கேருந்து ஸ்கூலுக்கு வந்து 5 kilometer இருக்கு. மேம் ப்ளீஸ் டெல் மீ த மீனிங் ஆஃப் மைக்ரேஷன். இந்த வேர்ட் யூஸ்டு பை ராஜேஷ். மற்ற ஸ்டூடெண்ட்ஸில் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி மைக்ரேட்டட் ஃப்ரம் சென்னை டு கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லி இருக்கா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டட் அப்படின்ற வேர்டு இருக்குது. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, மைக்ரேஷன் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் சொல்லுங்கள் மேஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ எஸ், ஃப்ரம் திஸ் லெசன் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் இன் டீட்டெயில் அபவுட் தட். Migration has been defined differently by different experts. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டெஃபினிஷன் பண்ணியிருக்காங்க. இன் ஜென்ரலாக நம்ம வந்து மைக்ரேஷன் அப்படின்னு சொன்னால் என்னது, பெர்மனெண்ட்டாவோ இல்லை என்னது டெம்ப்ரரி, செமி பெர்மனெண்ட் அப்படின்றது டெம்ப்ரரியாக தற்காலிகமாக வந்து நம்ம ஒரு பிளேஸில் போய் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ரெசிடென்ஸை மாற்றிக்கிறோம். அதுதான் என்னது மைக்ரேஷன். அதாவது இந்த மைக்ரேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ பெர்மனெண்ட் ஆர் செமி பெர்மனெண்ட் டெம்பரரியாக சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் எ குரூப் ஆஃப் பீப்புள் ஓவர் எ சிக்னிஃபிகண்ட் டிஸ்டன்ஸ். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேருந்து நாம் ஒரு பிளேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறோம் அப்படின்றது தான் என்னது மைக்ரேஷன். ஸோ த டேர்ம் மைக்ரேஷன் ரெஃபர்ஸ் டு த மூமெண்ட் ஆஃப் என்னன்னு சொல்கிறோம், மூமெண்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மூவ் ஆகிறது தான் நம்ம வந்து மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க, இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் டிஃபைன் migration as is a form of geographical mobility of the population between the geographical unit to another. இப்போ வந்து என்னது நம்ம முன்னாடி சொன்னோம், ஒரு பிளேஸ்லேருந்து நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு டெம்பரரியாவோ இல்லை பெர்மனெண்ட்டாவோ நம்ம ஷிஃப்ட் ஆகி வர்றது தான் மைக்ரேஷன் அப்படின்னு நார்மல் டெஃபினிஷன் சொன்னோம். இப்போ யூஎன் வந்து மைக்ரேஷனை பற்றி என்ன டெஃபினிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எவ்வளோ குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகி வர்றாங்க, பெர்மனெண்ட்டாக சேஞ்ச் ஆகி அவங்களுடைய ரெசிடென்ஸ் வந்து லிவிங் பிளேஸ் வந்து பெர்மனெண்ட்டாக சேஞ்ச் ஆகி வர்றது தான் ஜியாகிரபிக்கல் மொபைலிட்டி.
அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் வந்து மைக்ரேஷனை பற்றி டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. என்னது மைக்ரேஷன் அப்படின்ற ஜியோகிராஃபிக்கல் மொபைலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் பிட்வீன் த ஜியோகிராஃபிக்கல் யூனிட் டு அனதர். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகி வரும். அதில் வந்து எவ்வளோ பாப்புலேஷன் மெஷர் அதாவது குட்ஸ் வந்து அண்ட் குட்ஸ் பாப்புலேஷன் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குட்ஸோட மூவ் ஆகி வர்றது தான் என்னென்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஜியோகிராஃபிக்கல் மொபைலிட்டி அப்படின்னு சொல்லி யூஎன்ஓ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலி இன்வால்விங் எ பெர்மனெண்ட் சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸ். அதாவது டெம்பரரி நம்ம முன்னாடி டெஃபினேஷன் பார்த்தா டெம்பரரி ஆர் பெர்மனெண்ட் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இது வந்து ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு சேஞ்ச் ஆகி வராங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அப்படி சோசியல் சயின்ஸில் வந்து நம்ம ஹியூமன் மைக்ரேஷன் அப்படின்றது என்னென்னு சொல்கிறோம் எ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் தி மேன்கைண்ட் ஃப்ரம் இட்ஸ் எர்லியர் ஸ்டேஜ். இப்போ ஹியூமனோட ரிலேட் ஆகி இருக்கிறது தான் மைக்ரேஷன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகி வரதை நம்ம வந்து ரொம்ப நாளாக அது வந்து எர்லியர் டைம்ஸ்லேருந்தே அது வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய பழக்கத்தில் இருக்குது. மைக்ரேஷன் இஸ் ஒன் ஆஃப் the most important dynamic activity from the very beginning of the human lives. ஹியூமன் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிகினிங்கில் இருந்தே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்காக இருந்துகிட்ருக்கு ஹியூமன் ஆக்டிவிட்டியில். டியூரிங் த early days people move from one place to another in search of food. என்ன பண்ணுறாங்க ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எதுக்காக மூவ் ஆகுறாங்க ஃபுட் வேணும் அப்படின்றதுக்காக, அந்த ஃபுட்டை சர்ச் பண்ணுறதுக்காக. when most of the people cease to live in forest. அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இன் சர்ச் ஆஃப் ஃபுட் அப்படின்ற டைமில் தே lived in forest. அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அந்த லைஃப் ஸ்டைல் வந்து எண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சிவிலைஸ்டு லைஃப்க்கு சேஞ்ச் ஆகுறாங்க, நாகரிகமான வாழ்க்கைக்கு சேஞ்ச் ஆகுறாங்க. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க ஒரு பிளேஸ்லேருந்து செட்டில் ஆகி அவங்களுக்கு தேவையானது எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க மேக் பண்ணிக்கிறாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கிறாங்க எதோட அனிமல்ஸ் வந்து டொமஸ்டிகேட் அனிமல்ஸையும் வளர்த்துறாங்க. அப்புறம் ஃபர்டைல் லேண்டில் அவங்க செட்டில் ஆகி அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. when most of the people cease to live in forest and adapted civilized life. இப்போ இந்த ஃபாரஸ்ட்டில் வாழ்க்கையில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா அதை பின்தொடர்ந்து என்ன வருது ஒரு பிளேஸில் நம்ம வந்து அங்கேயே இருந்து நம்மளுக்கு தேவையான திங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். தே டெவலப் எ ரிலேஷன்ஷிப் வித் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அண்ட் ஃபர்டைல் லேண்ட்ஸ். ஆஸ் எ ரிசல்ட் மொபிலிட்டி ஆஃப் த மேன்கைண்ட் சேஞ்ச்டு கன்சிடரபிளி. அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது என்ன ஆகுது ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகுது, ஒரு பிளேஸில் செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. they almost left the nomadic life and started to live in a permanent settlement. அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறத விட்டுட்டு ஒரே பிளேஸில் செட்டில் ஆகி அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அட் த ஸ்டேஜ் பீப்புள் கண்டினியூ டு மூவ் ஃப்ரம் ஒன் ரீஜியன் டு அனதர் ரீஜன் இன் சர்ச் ஆஃப் ஃபர்டைல் லேண்ட் ஃபார் கல்டிவேஷன். அவங்களுடைய கல்டிவேஷனுக்காக ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு மூவ் ஆனாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் த நேச்சர் ஆஃப் மொபிலிட்டி ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்ச்டு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து அது வந்து என்ன ஆகுது அந்த மொபைல் மூமெண்ட் வந்து என்ன ஆகுது மாறுது. அதாவது அந்த பிளேஸுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குது. ஃபேக்டர்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் அது பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் அப்படின்றது 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது, புல் ஃபேக்டர்ஸ் அண்ட் புஷ் ஃபேக்டர்ஸ். இப்போ ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ் விச் அட்ராக்ட் த பீப்புள் டுவர்ட்ஸ் எ லொக்கேஷன் கால்ட் புல் ஃபேக்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து பீப்புள் வந்து வில்லேஜ்லேருந்து ரூரல் ஏரியாஸ்க்கு போகிறாங்க, அங்கே வந்து அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அந்த பிளேஸில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணுது, அந்த ஏரியாவை நோக்கி மூவ் ஆகிறதுக்கு ஒரு ஃபேக்டராக அமையுது. அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் புல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு அந்த பிளேஸில் நம்ம ஏற்கனவே இருக்கிற பிளேஸில் நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எதுவுமே கிடைக்கல, அப்போ நம்ம எங்கே இருக்கோ அந்த பிளேஸை நோக்கி நம்ம மூவ் ஆகிறோம். இப்போ நம்ம இருக்கிற பிளேஸில் அது இல்லை, நம்மளுக்கு கிடைக்கல, அதுதான் என்னன்னு சொல்கிறோம் புஷ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த புல் ஃபேக்டர் அப்படின்றது என்னது ஒரு பிளேஸில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணும், அந்த ஃபெசிலிட்டிஸை நோக்கி நம்ம மூவ் பண்ணுறோம். என்னது ரீசன் ஃபார் மைக்ரேஷன் புல் ஃபேக்டர்ஸில் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பீஸ் அமைதியாக இருக்குது, எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் மணியும் அங்கே அதிகமாக இருக்குது, நெக்ஸ்ட்டு சிட்டி லைஃப் ஃபுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு அதாவது என்ன பண்ணுது ஒருத்தரை அட்ராக்ட் பண்ணுது ஒரு ஏரியாவில் இருக்கிற இந்த ஃபேக்டர்ஸில். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் புல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புஷ் ஃபேக்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற பிளேஸில் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் எதுவுமே கிடைக்கல, ஃபேவரபுளாக கிடைக்கல,
அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வரும். நம்ம இருக்கிற பிளேஸை விட்டுட்டு வேறொரு பிளேஸ்க்கு நம்மளை மூவ் பண்ண வைக்குது. ஃபேக்டர்ஸ் கிளைமேட்டிக் டிசாஸ்டர், அதாவது நிறைய பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளட்டு, ட்ராட்டு அந்த மாதிரி அக்கர் ஆகிறது. அன்ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங், நம்ம செய்கிற அந்த தொழிலில் வந்து விவசாய தொழில் செய்கிறோம் ரூரல் ஏரியாஸில், அதில் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிக அளவில் கிடைக்கல. அப்போ நம்ம வேறு வேலையை நோக்கி போக வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு கண்ட்ரியில் வார் க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ வார்னால நம்ம பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பயத்தோடு இருப்பாங்க. அதனால் அந்த கண்ட்ரியை விட்டோ இல்லை அந்த பிளேஸை விட்டோ வேற ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பாவர்ட்டி, இப்போ நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்றது ஒரு பாவர்ட்டி, புவர் சிச்சுவேஷன். இதுவும் என்ன பண்ணுது, புஷ் ஃபேக்டராக இருக்குது. Factors of migration, there are number of factors which are responsible for the migration of human population. These factors can be grouped under the heads of favorable and unfavorable factors. Favorable factors which attract the people towards a location are called pull factors. The unfavorable factors which make the people to move out from the location are called push factors. Next, the various causes which are responsible for human migration. Human வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு புஷ் ஃபேக்டர், ஃபுல் ஃபேக்டரை பற்றி நம்மளுக்கு ஒரு டேப்லர் காலம் இருக்குது. இப்போ அந்த டேப்லர் காலமை பார்த்துடலாம். ஓகேவா? பார்த்திங்கன்னா புல் ஃபேக்டர், நம்ம என்ன சொன்னோம், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம வந்து மூவ் ஆகிறோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ லீஸ்ட் ஹசார்ட் ப்ரோன் ஜோன், இப்போ அந்த இடத்துல எந்த ஆபத்துமே இருக்காது, அது ஆபத்துனா ரொம்ப கம்மியாக இருக்கும். புஷ் ஃபேக்டர் அப்படின்றது அதிகமான ஆபத்து இருக்குன்னா நம்ம வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஃபேவரபிள் கிளைமேட், அந்த பிளேஸில் நம்மளுக்கு ஏற்ற கிளைமேட் இருக்கும், இங்கே வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அபண்டன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் மினரல்ஸ், நம்மளுக்கு தேவையானதால் அந்த பிளேஸில் நிறைய கிடைக்கும். இங்கே கிராப் ஃபெயிலியர் அண்ட் சாசிட்டி ஆஃப் ஃபுட், கிராப் வந்து அந்த கரெக்டான அந்த சீசனில் மழை பெய்யாது, அதனால் கிராப் ஃபெயிலியர் ஆகிடும், இல்லை ட்ராட் அக்கர் ஆகும், இல்லை ஃப்ளட்ஸ் அக்கர் ஆகும், அதனால் கிராப் ஃபெயிலியர் ஆகிடுது, ஃபுட் சாசிட்டி அக்கர் ஆகிடுது. இது நேச்சுரல் காசஸ். எக்கனாமிக் காசஸ் அப்படின்றது வந்து அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் எங்கே, அதுதான் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ண வைக்குது. பொட்டன்ஷியல் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், நம்ம வந்து வேறு இடத்துக்கு மூவ் ஆகுறது அப்படின்ட்டு நாம் இருக்கிற பிளேஸில் நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. நெக்ஸ்ட் சோசியோ கல்ச்சுரல் காசஸ் பார்த்திங்கன்னா இங்கே சோசியல் யூனிஃபிகேஷன், சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஒற்றுமையாக இருப்பாங்க, இங்கே வந்து டிஃப்ரென்சஸ் காமிப்பாங்க, அதனால் நம்ம வேறு ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கான ரீசன். டெமோகிராஃபிக் காசஸ், இப்போ வந்து பாப்புலேஷனை நம்ம சொல்லுவோம், இப்போ இங்கே வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, இங்கே ஓவர் பாப்புலேஷன் இருக்கனால. நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் காசஸ், பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னது அரசியல் இதில் பாதுகாப்பாக இருக்கும், இங்கே வந்து வாரு, சிவில் அன்ரெஸ்ட், நம்மளுக்கு எந்த பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. நெக்ஸ்ட் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, ஃப்ரீடமாக இருக்கிறது. இங்கே சேஃப்டி செக்யூரிட்டி கன்சர்ன், எதை பேஸ் பண்ணி, எத்தனிக்னா அந்த மனித இனம், ரிலீஜியன் நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த மதங்கள். நெக்ஸ்ட் ரேஷியல் குரூப் ஆஃப் பீப்புள் அண்ட் கல்ச்சுரல் பர்சிக்யூஷன், இப்போ அந்த கல்ச்சுரல் லெவல்லையும் நம்மளை துன்புறுத்துறாங்க அப்படின்ற போது நம்ம ஒரு பிளேஸ் விட்டு இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் வேண்டிய சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. அண்ட் அஃபோர்டபுள் அண்ட் அசசபிள் அர்பன் சர்வீஸ், குறைந்த அளவில் செலவு வந்து இப்போ குறைந்த செலவு இருக்கும் அந்த பிளேஸில். அஃபோர்டபுள் அண்ட் அசசபிள் அர்பன் சர்வீஸ், இப்போ குறைந்த செலவு இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு எல்லா திங்ஸும் சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் எங்கே அர்பன் ஏரியாஸில், அதனால் நம்ம அங்கே போகிறோம். ஹெல்த் கேர், எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரீக்ரியேஷன், நம்ம பொழுதுபோக்கு இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அது கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இன்னடிக்கு நம்மளுக்கு தேவையானது எதுவுமே கிடைக்காது, லிமிட்டடாக தான் கிடைக்கும் அப்படின்ற போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ எல்லாமே என்ன ஆகுது, ஹெல்த் கேரும் கம்மியாக தான் கிடைக்குது, எஜுகேஷனும் ரொம்ப அதிக அளவில் இல்லை, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் கம்மியாக இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் கம்மியாக இருக்குது, ரீக்ரியேஷன் சென்டர்ஸ் பொழுதுபோக்கு இதுவும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எங்கே இருக்கோ அந்த பிளேஸை வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ண வைக்குது. ஸோ the various causes which are responsible for human migration, என்னென்ன காசஸ் நம்ம சொல்லலாம், இக்காலஜிக்கல் அண்ட் நேச்சுரல் காசஸ், நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய சரௌண்டிங்ஸ், அப்புறம் நேச்சுரல் இயற்கை காரணங்கள், இதெல்லாம் என்ன வந்து ஒரு காசாக இருக்குது. இந்த காசஸ் ஆப்ரேட் அண்டர் திஸ் கேட்டகரி நேச்சுரல் ஒன். இப்போ வால்கனிக் எரப்ஷன் அக்கர் ஆகும்போது நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுவோம், அதாவது வேரிமலை வெடிச்சு சிதறப்போ எர்த்குவேக் அக்கர் ஆகும்போது, ஃப்ளட் அக்கர் ஆகும்போது, ட்ராட் அக்கர் ஆகும்போது நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கும். தீஸ் ஈவெண்ட்ஸ் ஃபோர்ஸ் த பீப்புள் டு லீவ் தயர் நேட்டிவ் பிளேஸ் அண்ட் செட்டில்ட் இன் நியூ ஏரியாஸ். இப்போ ஃப்ளட்ஸில் அக்கர் ஆகும்போது பாதுகாப்பான இடத்துக்கு வேறொரு பிளேஸ்க்கு நம்ம அங்கே இருக்கிற பீப்புள் வந்து சேஃப்டியான பிளேஸ்க்கு மூவ் ஆக சொல்கிறாங்களா,
The condition like the availability of water resources, area free from hazards, வாட்டர் ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி ஹசார்ட்ஸ் வந்து ஆபத்தெல்லாம் அதிகமாக இல்லாத ஏரியா, பொல்யூஷன் அதிகமாக இல்லாத ஏரியா வந்து பீப்புள் வந்து என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ண வைக்கிது அந்த பிளேஸை நோக்கி மூவ் பண்ணுறதுக்கு. எக்கனாமிக் காசஸ், பொருளாதார காரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதாரம்னா பணி. எக்கனாமி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஃபார் ஹியூமன் மைக்ரேஷன் ஃப்ரம் ஒன் ஏரியா டு அனதர். வேரியஸ் எக்கனாமிக் காசஸ் டிட்டர்மைன் த லெவல் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த மைக்ரேஷன். இப்போ பல இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு அது டைரக்ஷன்ஸ், அப்புறம் அந்த லெவல்ஸ், அளவுகள்லாம், திசைகள்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் காசஸாக இருக்குது. த அவைலபிலிட்டி ஆஃப் ஃபர்டைல் அக்ரிகல்ச்சரல் லேண்டு, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி எக்ஸெட்ரா, இதெல்லாம் எக்கனாமிக் காசஸாக இருக்குது ஒரு பிளேஸ் நோக்கி நம்ம மூவ் ஆகிறதுக்கு. இப்போ ரிவர் வேலி சைட்லாம் பார்த்திங்கன்னா ரிவர் சைடில் ஃபர்டைல் லேண்டாக இருக்கும், அந்த பிளேஸை மூவ் பண்ண வைக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே கிடைக்குதோ அந்த பிளேஸில் மூவ் ஆகுவோம். அப்புறம் டெக்னாலஜி இருக்கிற பிளேஸ்க்கு நம்ம மூவ் ஆகுவோம். த மாஸ் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபோர்ஸ் த பீப்புள் டு மூவ் அவுட் ஃப்ரம் தேர் நேட்டிவ் பிளேஸ். அப்போ ரொம்ப புவர் சுச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையானது எதுவுமே கிடைக்கல. அதுமாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் எதுவுமே இல்லை, வேலைவாய்ப்பின்மை இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளேஸில் அவங்களுடைய ஓன் நேட்டிவ் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண வைக்கிது. வேர் த பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள், எங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அந்த பிளேஸ்க்கு அவங்க மூவ் ஆகுறாங்க. சோசியல் மைக்ரேஷன், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் அப்படின்றது சொசைட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம், சமூகம், சொசைட்டி மற்றும் கல்ச்சுரல் காசஸ், பண்பாடு மாற்றங்கள்னால சோசியோ கல்ச்சுரல் காசஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் மைக்ரேஷன். இப்போ என்ன பண்ணுறாங்க, விமனுக்கு மேரேஜ் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறாங்க. அப்புறம் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு பில்கிரிமேஜ் விசிட்க்கு போகிறாங்களா, அந்த புனித யாத்திரைகள்லாம் போகும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கான ஒரு ரீசனாக அமையுது. மைக்ரேஷன் ஆஃப் விமன் ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் மைக்ரேஷன் அசோசியேட்டட் வித் பில்கிரிமேஜ், அதாவது புனித பயணமெல்லாம் மேற்கொள்கிறாங்கல்ல, அது அப்போ அந்த டைமில் are based on the cultural socio causes. Next, demographic causes. மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்குது, மக்கள் தொகை இதை பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறோம். டெமோகிராஃபிக் சென்சஸ், இந்த பாப்புலேஷன் லைக் காம்போசிஷன் லைக் ஏஜ், அந்த ஏஜ் லெவல்லையும் செக்ஸ், அதாவது மேலா ஃபீமேலா, பாப்புலேஷன், ஓவர் பாப்புலேஷன், அண்டர் பாப்புலேஷன் ஆர் த மேஜர் காசஸ் ஃபார் மைக்ரேஷன். இட் இஸ் வெல் நோன் ஃபேக்ட் தட் அடல்ட்ஸ் ஆர் எ மைக்ரேட்டரி. இப்போ வந்து யங் பர்சன்ஸ்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுவாங்க. அதாவது ஓல்டு ஏஜ் பர்சன்ஸை விட அவங்க வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. யங் பர்சன்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆவாங்க. நெக்ஸ்ட், விமென் மோஸ்ட்லி மைக்ரேட்டட் ஃபார் ஆஃப்டர் தியர் மேரேஜ். விமென்ஸ் வந்து அவங்களுடைய மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களுடைய அம்மா வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு மூவ் ஆகுறாங்களா, அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக நம்ம இது. ஜென்ரலி ஓவர் பாப்புலேஷன் இஸ் கன்சிடர்ட் டு ஆஸ் அ புஷ் ஃபேக்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், என்ன ரீசனுக்காக நம்ம வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ், நம்ம இருக்கிற பிளேஸில் அதிகமாக பாப்புலேஷன் இருக்காங்கன்னா நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது, எந்த வசதிகளுமே கிடைக்காது. அப்போ நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து நம்மளுடைய ஓன் நேட்டிவ் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கான ரீசன். இப்போ அண்டர் பாப்புலேஷன், நம்ம ஒரு பிளேஸில் வந்து ரொம்ப பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது, அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்ற வசதிகள்லாம் இருக்கும்போது அந்த பிளேஸ் வந்து நம்ம நோக்கி போகிறோம். அதுதான் புல் ஃபேக்டர் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் மைக்ரேஷன். நெக்ஸ்ட், பொலிட்டிக்கல் காசஸ். வேரியஸ் பொலிட்டிக்கல் காசஸ் லைக் காலனைசேஷன். இப்போ வந்து ஒரு கண்ட்ரி வந்து நம்ம கேப்சர் பண்ணி அவங்க இப்போ நம்ம எப்படி இங்கிலாந்து வந்து நம்மளை கேப்சர் பண்ணி நம்மளை ரூல் பண்ணாங்களே, அப்போ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம காலனியல் கண்ட்ரிஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், வார். அந்த வார்னால நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறோம். வார் நடக்கும்போது அந்த நம்மளுடைய ஹோம் கண்ட்ரியில் பீஸ் இருக்காது, அமைதி இருக்காது. அப்போ அமைதியை தேடி நம்ம வேற ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். கவர்மெண்ட் பாலிசிஸ், கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த என்னது பாலிசிஸ், அந்த இதெல்லாம் இருக்கும், என்னது கொள்கைகள், அரசாங்க கொள்கைகள், அந்த பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனாக அமைது. டைம் டு டைம் அது மாறிக்கிட்டே இருக்கும். வார் ஹேஸ் பீன் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் காஸ் ஆஃப் மைக்ரேஷன் சின்ஸ் ஏன்ஷியன் டைம். இப்போ நம்ம ஏன்ஷியன் டைம்லேருந்து இப்போ ரொம்ப ஏன்ஷியன் பீரியட்னா ரொம்ப பழங்காலத்துலேருந்து வார் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனாக இருந்திருக்குது இந்த மைக்ரேஷன் அப்படின்றதுக்காக. Types of migration. Migration can be classified in several ways. It is categorized as follows based on the movement associated with the administrative limit.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனை நம்மளை ரூல் பண்ணுறோம். அந்த நிர்வாக எல்லை நம்மளை அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணுறக்குள்ள அந்த ஏரியாக்குள்ளே நம்மளுடைய மூமெண்ட் இருக்கும். இன்டர்னல் மைக்ரேஷன் கண்ட்ரிக்குள்ளேயே மூமெண்ட் ஆஃப் பீப்புள் வித்தின் தி கண்ட்ரி இஸ் கால்டு இன்டர்னல் மைக்ரேஷன். ஃபர்தர் இன்டர்னல் மைக்ரேஷன் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 4 categories on the basis of the place of origin and their டெஸ்டினேஷனையும் அவங்க வந்து எந்த பிளேஸ்க்கு போய் மூவ் ஆகுறாங்களோ அந்த பிளேஸ்லையும் அவங்களுடைய ஹோம் பிளேஸில் இருந்து இதை பேஸ் பண்ணி நம்ம 4ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படின்றது ரூரல் டு அர்பன் ஏரியாஸ். இப்போ வில்லேஜ்லேருந்து அர்பன் ஏரியாஸ்க்கு சிட்டிஸ்க்கு நம்ம மூவ் ஆகிறோம். இஸ் த மூமெண்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஃப்ரம் ரூரல் ஏரியாஸ் டு க்ரோயிங் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் இன் சர்ச் ஆஃப் எதுக்காக நம்ம வந்து ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பன் ஏரியாவுக்கு போகிறோம்? எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகவும் எஜுகேஷனுக்காகவும் ரீக்ரியேஷன் ஃபெசிலிட்டிஸ் அதாவது நம்மளுடைய பொழுதுபோக்கு இந்த பார்க்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு சினிமா தேட்டர் பார்க்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால அர்பன் டு அர்பன் ஏரியாஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்பன் ஏரியாவிலேருந்து இன்னொரு அர்பன் ஏரியாவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இருக்கிற அந்த அர்பன் ஏரியாவில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்கும், நம்மளுடைய இன்கமும் கம்மியாக இருக்கும். இப்போ எந்த இடத்துல அதிகமாக இன்கம் தராங்களோ சேலரி தராங்களோ அந்த பிளேஸை மூவ் ஆகி போகிறது. அர்பன் டு அர்பன் ஏரியாஸ் இஸ் த மைக்ரேஷன் பிட்வீன் ஒன் அர்பன் சென்டர் டு அதர் லைக் த சர்ச் ஆஃப் ஹையர் இன்கம். நெக்ஸ்ட் ரூரல் டு ரூரல் ஏரியாஸ் வந்து அதுக்கு மெயின் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து எங்கே வந்து ஃபர்டைல் லேண்ட் அதிகமாக இருக்கோ அந்த பிளேஸ்க்கு மூவ் ஆகிடுவாங்க வில்லேஜில். இஸ் ட்ரிவன் பை ஃபர்டைல் லேண்ட் ஃபார் கல்டிவேஷன் அண்ட் அதர் சோசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் லைக் மைக்ரேஷன். நெக்ஸ்ட் அர்பன் டு ரூரல் ஏரியாஸ். நம்ம இருக்கிற அர்பன் ஏரியாஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது. அதாவது ஓவர் பாப்புலேஷன், இல்லை ஒருத்தருக்கு வந்து அந்த அவங்களுடைய ஏஜ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் முடிஞ்சோடனே வேலையிலேருந்து ரிட்டையர் பண்ணிவிடுவாங்க. அப்போ அந்த டைமில் அவங்க அர்பன் ஏரியாஸில் இருக்காமல் அவங்களுடைய ஹோம் டவுனுக்கே மூவ் ஆகி போயிடுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால என்ன பண்ணுறாங்க, அர்பன் ஏரியாஸ்லேருந்து ரூரல் ஏரியாஸ்க்கு மூவ் ஆகி போகிறாங்க. இஸ் த மூமெண்ட் ஃப்ரம் அர்பன் ஏரியாஸ் டு ரூரல் ஏரியாஸ் டு கெட் ரிட் ஆஃப் அர்பன் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த வில்லேஜில் இருந்து அர்பன் ஏரியாஸ்லேருந்து அவங்களுடைய ஹோம் டவுனுக்கு மூவ் ஆகி போயிடுறாங்க. கெட் ரிட் ஆஃப்னா அதுலேருந்து விடுபடணும் அப்படின்றதுக்காக அர்பன் ப்ராப்ளம்ஸ்லேருந்து. அண்ட் ரிட்டர்னிங் டு த நேட்டிவ் பிளேஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் ஜாப்ஸ். ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் இஸ் த மோஸ்ட் காமன் ஒன். இது வந்து காமனாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படின்றது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வேறு கண்ட்ரிக்கு போகிறது தான் என்னது இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன். Migration that occurs across the national boundaries are known as international migration. இப்போ do you know அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குது. do you know பார்த்திங்கன்னா ஃபீமேல் மைக்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்க, ஃபீமேல் மைக்ரெண்ட்ஸ் அவுட் நம்பர் மேல் மைக்ரெண்ட்ஸ் இன். அதாவது மேலை விட ஃபீமேல் தான் பார்த்திங்கன்னா என்னது அதிகமான அதாவது மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரியில், நார்த் அமெரிக்கா, ஓஷியானா, லத்தீன் அமெரிக்கா அண்ட் கரேபியன். அந்த பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா மேலே விட ஃபீமேல் தான் அதிகமாக மூவ் ஆகி போயிருக்காங்க, மைக்ரேட் ஆகி. ஆஃப்ரிக்கா, ஏஷியாவில் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் வெஸ்டர்ன் ஏஷியா மைக்ரெண்ட்ஸ் ஆர் ப்ரிடாமினன்ட்லி மென். இப்போ இந்த கண்ட்ரிலெலாம் பார்த்திங்கன்னா மேலை விட அதாவது ஃபீமேலை விட மேல் தான் அதிகமாக வந்து மைக்ரேட் ஆகியிருக்காங்க எங்கள் ஆஃப்ரிக்காலையும் ஏஷியன் கண்ட்ரீஸ்லையும். இன்னொரு do you know பாரு, இந்த இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு. இன் 2017 இந்தியா வாஸ் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன். இப்போ இந்தியாவில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகி போயிருக்காங்க. எந்த இயரில், 2017 17 மில்லியன் இந்தியாவிலேருந்தும் மெக்சிகோவிலேருந்து 13 மில்லியனும் மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க. ஓகே, பேஸ்ட் ஆன் த வில்லிங்னஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த வில்லிங்னஸ் ஆஃப் மைக்ரெண்ட்ஸ் ஃபார் மைக்ரேஷன். வந்து ஒரு பிளேஸ்லேருந்து நம்மளுடைய வில்லிங்னால நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன பண்ணிக்கிறோம், மூவ் ஆகி போயிடுறோம். நெக்ஸ்ட்டு வாலண்ட்ரி மைக்ரேஷன். அவங்களே வந்து அவங்களுடைய விஷக்காக போகிறது. அது இஃப் த மைக்ரெண்ட்ஸ் ஆர் டு டேக் பிளேஸ் ஆன் பர்சன்ஸ் ஃப்ரீ
வில் நம்மளுடைய விருப்பம், இனிஷியேட்டிவ் அண்ட் டிசையர் டு லிவ் இன் எ பெட்டர் பிளேஸ். நம்ம இருக்கிற பிளேஸை விட வேறொரு பிளேஸில் நல்லா எல்லாமே நல்ல வசதிகளோடு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிளேஸ்க்கு மூவ் ஆகி போயிடுது. மெயினாக என்னது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். இந்த மைக்ரேஷன் இஸ் செட் டு பி வாலண்டரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்வாலண்டரி அப்படின்றது நம்மளுக்கு விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி யாராவது அனுப்புகிறாங்கல்ல, அதுதான் பார்த்திங்கன்னா இன்வாலண்டரி மைக்ரேஷன். இஃப் த மைக்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ் அகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் மைக்ரெண்ட்ஸ், இந்த மைக்ரேஷன் இஸ் கால்ட் அஸ் இன்வாலண்டரி மைக்ரேஷன். அதான் நம்ம முதல்ல பார்த்தா வார் நடக்கும்போது நம்ம அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆகணும்னு நினைக்க மாட்டோம். ஆனால் நம்மளுடைய ப்ரொடெக்ஷனுக்காக ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை என்ன பண்ணுறோம், வேறு பிளேஸ்க்கு மைக்ரேட் ஆகி போயிடுறோம். புஷ் ஃபேக்டர் லைக் வார் மே ஃபோர்ஸ் த பீப்புள் டு எமிக்ரேட் ஃப்ரம் எ பிளேஸ் ஆஃப் இட்ஸ் டைப். அவங்களுடைய ஹோம் பிளேஸ்லேருந்து வேறு பிளேஸ்க்கு மூவ் ஆக வைக்கிது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த டியூரேஷன் ஆஃப் த ஸ்டே ஆஃப் மைக்ரேஷன். இப்போ நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறோம், இவ்வளோ நாளைக்கு தான் நம்ம அந்த பிளேஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மைக்ரேட் ஆகுறது. ஷார்ட் டேர்ம் மைக்ரேஷன், கொஞ்சம் நாளைக்கு மட்டும், அதாவது நம்மளுக்கு எவ்வளோ ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க, ஹோம் கண்ட்ரிக்கு ஹோம் பிளேஸ்க்கு ரிட்டர்ன் ஆகி போயிடுவாங்க. In this kind of migration, the migrants stay outside only for the short duration before returning to the place of origin. The duration may be a few days or few months. Long term migration அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்க ஹோம் டவுன்லேருந்து வேறொரு பிளேஸ்க்கு போய் கொஞ்சம் அதிக நாளைக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெலாம் போகிறாங்க, போய் ஒரு 10 years 15 years ஸ்டே பண்ணி அங்கேயே அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பணமெல்லாம் சம்பாரிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஹோம் டவுனுக்கு ரிட்டன் திரும்பி வந்துடுறாங்க. It is a kind of migration in which the migrants stay outside at least for a few years. Next பார்த்திங்கன்னா சீசனல் மைக்ரேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்காக நம்ம வந்து ஒரு பிளேஸ்க்கு மைக்ரேட் ஆகி போகிறது. இப்போ நம்ம இது சொல்லணுன்னா, இப்போ சம்மர் சீசன்லலாம் பார்த்திங்கன்னா பிளாட்டியூ ரீஜனில் சம்மர் ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு மூவ் ஆகி போவோம். அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் செய்யறதுக்காக அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அந்த சீசனுக்கு போய் மூவ் ஆகி அந்த பிளேஸில் வந்து கிராப்ஸை சோ பண்ணி அங்கே ஹார்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது, seasonal migration. In this type of migration, usually a group of people migrates from their native place during the particular season. அந்த பர்டிகுலர் சீசனுக்கு மூவ் ஆகிட்டு மறுபடியும் அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஹோம் பிளேஸ்க்கே ரிட்டர்ன் ஆகி வந்துடுவாங்க. And returns after the end of that season. People migrating to hill station during summer and migrate to the agricultural workers during the sowing period belonging to this category. Transhumanness is the another example for seasonal migration. Seasonal migrationக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து ஒரு பிளேஸ் விட்டு இன்னொரு பிளேஸ்க்கு மைக்ரேட் ஆகி போகும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் இருக்குல்ல அதோடு சேர்ந்து மூவ் ஆகி போவாங்க. அதுதான் டிரான்ஸ்ஹியூமன்ஸ் மைக்ரேஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு டூ யூ நோ அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் இருக்குது. The number of migrants, international migrants, continue to rapidly growing in recent year. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் மைக்ரெண்ட்ஸ் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் ஆகிற அந்த இது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே வருது. 2017 பார்த்திங்கன்னா 258 மில்லியன் பீப்புள் வந்து மூவ் ஆகி போயிருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா 2010 222 மில்லியன், 2000 பார்த்திங்கன்னா 173 மில்லியன் தான் மைக்ரேட் ஆகி போயிட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக அது என்ன ஆகிட்டுருக்கு, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்கில் ஒரு டேப்லர் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த என்னது த ரீஜியன்ஸ் இன் வேர்ல்டு பாப்புலேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் மைக்ரெண்ட்ஸ் 2017. நம்ம 2017 அதிகமாக மூவ் ஆகி போயிருக்காங்கன்னு சொல்கிறோம். இப்போ ஆஃப்ரிக்காவில் எவ்வளோ பாப்புலேஷன், இது குளோபல் பாப்புலேஷன், இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன், நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மைக்ரேஷன். இந்த டேப்லர் காலமை நீங்களே அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. தட் இட்ஸ் டுடேஸ் கிளாஸ். வி வில் கண்டினியூ த லெசன் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.